டேய் தோப்படுறா காலங்காத்தால கிளம்பி வச்சு பண்ணுகிறானுங்க. இன்னைக்கு வரட்டும், இவனை கலாச்சி விட்டுடலாம். கலாயினா டேய் அங்கே பாடுறா, நக்கல் நிற்கிறான். பார்த்தானா ரொம்ப கலாய்ப்பான்டா. அவங்ககிட்ட மட்டும் மாட்டாமல் போயிடலாம்டா, பார்த்தும் பார்க்காதமா போயிடலாம். வாடா. நல்ல வேலை தப்புச்சிட்டோம்டா, பார்க்கல. வாடா போகலாம். டேய் தம்பி இங்கே வாங்க. என்ன பார்த்தோம் பார்க்காத மாதிரி போறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா, சர்ச்சுக்கு டைம் ஆகுதுன்னா போகணுண்ணா. சர்ச்சுக்கு டைம் ஆச்சா? சரி, டென்ஷனாக இருக்கு, ஒரு டம்மு தான் ஒன்று கூறா. அண்ணா என்னண்ணா இதெல்லாம் கேட்குறேன், எனக்கு அந்த மாதிரி பழங்கள்லாம் கிடையாதுண்ணா. டேய் என்னடா பார்க்கறதுக்கு வயசு பையன் மாதிரிக்கிற, இது கூட இல்லைன்ற. சரி வெத்தி பெட்டி இருந்தா கூறா. அண்ணா டம்மே இல்லைன்ற வத்திப்பட்டி கேட்குற. டேய் என்னடா நீ சர்ச்சுக்கே போறன்ற, கையில வெத்தி பெட்டி இல்ல, அங்க போய் எப்படி மெழுகுத்தி ஏத்துவ? இப்ப மாட்டேன் நீ. சூப்பர்ண்ணா. அண்ணா எங்கள் சர்ச்சில் மெழுகுவத்திலாம் கொளுத்த மாட்டேண்ணா. அப்ப நான் தானே பண்ணுவீங்க? ப்ரேயர் பண்ணுவேண்ணா. ப்ரேயர் பண்ணுவீங்களா? என்ன ப்ரேயர் பண்ணுவீங்க? எல்லாத்துக்காகவும் பண்ணுவேண்ணா. எல்லாத்துக்காகமா? அப்ப எனக்காக பண்றா. சரி என்னண்ணா பண்ணோம்? டேய் எனக்காக பண்ணு. சரிண்ணா. அப்புறம் என் குடும்பத்துக்காக பண்ணு. சரிண்ணா. பசங்களுக்காக பண்ணு. சரிண்ணா. என் ஒய்ஃப்காக பண்ணு. கண்டிப்பா பண்றேண்ணா. அப்புறம் நான் இன்னும் நிறைய பேரை நல்லா நக்கல் அடிக்கணும்னு பண்றா. நான் என்னண்ணா இது போலாம் கேக்குற? நீ சர்ச்சுக்கு வாண்ணா, இயேசு உன்னை நேசிக்கிறாருண்ணா. எது? ஏசு என்ன நேசிக்கிறாரா? ஆமாண்ணா. டேய் உண்மையோட சொல்ற? ஆமாண்ணா. இங்க இருக்கிற யாருமே என்ன நேசிக்க மாட்டாங்கடா. அதனால நான் கேட்டா ₹1 கூட தர மாட்டாங்கடா. நீ வேற அவர் என்ன நேசிக்கிறாருன்ற, அவர்கிட்ட கேட்டு ஒரு 5000 ரூபாய் கணக்கு வாங்கி தடா எனக்கு. நான் என்னண்ணா இது போலாம் பேசுறேன், எனக்கு சர்ச்சுக்கு டைம் அது வழி ஒன்று நான் போறேன். டேய் என்னடா நீ? சரி நான் வரும்போது என்னை பத்தி எதை பேசணும் வந்தீங்க? எதுவும் பேசலண்ணா. டேய் எதோ நக்கல் நிக்கிறான், ஏதோ என் காதுல விழுந்துச்சே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. டேய் நான் என் பேரை நக்கல்னே வச்சிட்டீங்களா நீங்க? அப்படிலாம் இல்லைண்ணா. அப்ப என் பேர் நக்கல் இல்லையா? இல்லண்ணா நீ நக்கல் தானா? அப்போ நான் நக்கல்னா நீயே? நான் எதுவும் இல்லைண்ணா. நான் நக்கல்னா நீ விக்கலு. சரிண்ணா. உன் பேர் என்னது? விக்கல்ண்ணா. விக்க. என்னண்ணா இது போலாம் பண்ண சொல்ற? டேய் விக்குடா. ரெண்டு பேரும் இப்படியே சர்ச்சு வரையும் விக்கினே போறீங்க. டேய் தோப்படுறா, சர்ச்சு ஃபாதர் வர்றாரு, இப்ப இவரை கலாயிரம்பார். கலாயினா சார் சொல்லுப்பா. சார் வெத்தி பெட்டி இருக்குமா? தீப்பெட்டிலாம் என்கிட்ட இல்லப்பா. தீப்பெட்டி இல்லன்றீங்க, கையில பைபிள் வச்சுக்கிறீங்க. யார் சார் நீங்க? பா நான் சர்ச் ஃபாதர்ப்பா. ஃபாதரா? ஃபாதர் என்ன ஆசீர்வாதம் ஃபாதர். என்ன பண்றீங்க? எழுந்துருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். அப்பதான் ஃபாதர் நான் எழுந்துப்பேன். நல்லா இருப்பீங்க, எழுந்துருங்கப்பா. ஃபாதர் பாக்கெட்ல ₹1 கூட வச்சுன்னு. ஃபாதர் உங்களை பார்த்தா ஃபாதர் மாதிரியே தெரியலையே. ஃபாதர்னா வெள்ளை கலர்ல ஒரு நைட்டி போட்டுப்பாங்க. பா அது வெள்ளை கலர் நைட்டி இல்லப்பா, ஃபாதருங்க போடுற அங்கிப்பா. அங்கியா? நான் இந்த பொம்பளைங்கலாம் போடுற மாதிரி கலர் கலரா நைட்டி போடுற மாதிரி நீங்க ஏதோ வெள்ளை நைட்டி போட்டுக்கிறீங்கன்னு நினைச்சேன் ஃபாதர். என்னப்பா நீங்க போட்டுனுக்குது அங்கினா, நான் போட்டுனுக்குது லுங்கி. அது ஃப்ரீயா இருக்கும். சூப்பர் பச்சி டைலாக்னா. பா என்ன குடிச்சிட்டு இருக்கீங்களா? ஃபாதர் நானா ஃபாதர்? நானா ஊத்துறமா ஃபாதர்? நானா குடிக்கல ஃபாதர். வேணாம்பா. ஃபாதர் உங்களுக்கு யாரு ஃபாதர்னு பேர் வச்சது? எவ்வளவு சூப்பரா தரமா இருக்கு. சரி ஃபாதருக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஃபாதருக்கு இங்கிலீஷ்ல ஃபாதர் தான்ப்பா. அப்போ ஃபாதருக்கு தமிழ்ல அப்பா, அப்போ ஹிந்தில பித்தாஜினா. பித்தாஜியா? என்னடா பேரு அது? அப்போ தெலுங்குல நைனாவா? ஆஹா என்ன பேருப்பா. ஃபாதர் எனக்கு சின்ன வயசுல இருந்து என்ன இல்ல ஃபாதர், அதனால நான் உங்களை நைனான்னு கூப்பிட்டுக்கிறேன் ஃபாதர். பாப்பா நைனான்ற பேர்லாம் நல்லா இல்லப்பா, நீ ஃபாதர்னே கூப்பிடுப்பா. ஃபாதர் நான் உங்களை நைனா தான் ஃபாதர் கூப்பிடுவேன். வேணாம்பா. ஃபாதர் உங்களை நைனா தான் ஃபாதர் நான் கூடுவேன். ஏன்பா இப்படி பண்ணிட்டு? உன் பேர் என்னப்பா? என் பேர் வந்து நாகப்பன் ஃபாதர். ஆனா எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. எங்க அண்ணன் பேரு நக்கல் நாகப்பன். ஓ நீதான் அந்த நக்கல் நாகப்பனா? உன்னை பத்தி கேள்விப்பட்டேன்பா. இவ்வளவு நேரம் நீ என்ன வச்சு நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்னை வந்து வச்சுக்கிறேன். சார் இது சார் சொல்லுங்க மேடம். இந்த பேப்பர்ல இருக்கிற அட்ரஸ் எங்க இருக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். நான் சொல்றேன் மேடம். இந்த அட்ரஸா நம்மளுக்கு தெரிஞ்ச வீடு தான். நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒரு லெஃப்ட் போயிட்டு ஒரு ரைட் போயிட்டு அப்படியே காலி கிரவுண்ட் இருக்கும், அங்கிருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அவர் வீடு வந்துடும். சரி நீங்க ஏன் அவரை பார்க்க போறீங்க? எனக்கு அவருக்கு ஒரு கணக்கு ஒன்று இருக்கு சார். ஓ அப்படியா? என் பேர் வந்து நாகப்பன், ஆனா எல்லாரும் செல்லமா ஆசையா நக்கல் நாகம். என்ன எல்லாரும் ஷார்ட்டா நாகான்னு கூடுவாங்க. உங்க பேரு? ஏகா சார். ஏகாவா? ஆஹா ஆஹா ஆஹா, ஏகா நாகா என்ன பொருத்தயா, இததான் பேரு. சரி உங்க ஊர் எது? என் ஊர் ஏற்காடு. ஏற்காடா? ஆஹா ஆஹா, அவங்க ஊரு ஏற்காடு, என் ஊரு ஆற்காடு. பா என்ன பொருத்தயா. சரி உங்க வயசு என்ன ஆகுது? 32. 32? ஆடா பாவீங்களா, எனக்கும் 32 தான். என்ன வயசுல கூடவா பொருத்தம்? சரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார். உங்களுக்கு சார்? எனக்கும் ஆகல. ஐயோ அடா பாவி, உனக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளைங்க இருக்குதுடா, இப்படி போய் சொல்றேடா. கம்னுரா.
இப்போ எங்கேருந்து வரீங்க நீங்க? நான் புழல்லேருந்து வரேன். புழல்ல இருந்தா? புழல்ல எங்க? ஐயோ நான் யார் தெரியுமா? என்கவுண்டர் ஏகாம்பரம். ஆமாம், நீ சம்மார் ஹோட்டலில் போகிறவங்க வரவங்கள நெக்கில் அடிக்கிறியாமே. இப்போ வா நம்ம ஸ்டேஷனுக்கு போனா. சார் சார் நான் இல்ல சார், நீங்க என்ன தப்பா புடிச்சுக்கிறீங்க சார். அது நீ தான், எனக்கு தெரியும். வா நம்ம ஸ்டேஷன் போனா வா. நான் இல்ல சார். எஸ்கேப். டேய் நீ போய் சர்ச்சில் உட்கார்றா போடா. எல்லாரும் எழுந்துருங்க, கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஆண்டவர் ஆராதிக்கலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். என்ன இவனுங்க குதிப்பேன் குதிப்பேன்னு எல்லாரும் நின்னுங்கிறானுங்க. அடப்பாங்களா, இவனுக்கு குதிக்க மாட்டானுங்க, பாட்டு மட்டும் தான் பாடுவானு போல. நம்ம குதிப்போம். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் குதிப்பேன் குதிப்பேன் எந்த வேளையிலும் குதிப்பேன் இயேசுவே, உம்மை நான் ஐயோ ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. வேளையிலும் உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுவோம். இயேசுவே, உம்மை நான் துதிப்பேன். ஹலோ சார், எங்க வீட்டு பக்கத்துல சர்ச் இருக்கு, அங்க என்னாச்சுன்னு தெரியல, உட்காந்துருந்தாங்க நல்லா தான், எழுந்து ஏதோ பண்றாங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமா? சரிங்க சார். ஃபாதர் 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 வாங்க ஃபாதர், வாங்க ஃபாதர், பிடிங்க ஃபாதர். இவங்கள என்னப்பா பண்ற ஃபாதர்? இவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு ஃபாதர், ஏதோ பண்றாங்க ஃபாதர். பாப்பா, அவங்களுக்கு எதுவும் ஆகலப்பா. என்னப்பா நீ, அவங்க அந்நிய பாஷையில் நிரம்புறாங்கப்பா. என்னப்பா நீ ஊர்ல தான் நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா சர்ச்சில் வந்து நக்கல் பண்றியாப்பா? பா, இடத்த காலி பண்ணுப்பா ஃபர்ஸ்ட். ஐயோ என்ன ஃபாதர் நீங்க? டேய் எதனா காசு வச்சுனுங்கிற? அண்ணே என் கையில ஒத்த பைசா கூட இல்ல. டேய் என்னடா நீ இப்ப காசு தேவைப்படுது, என்னடா பண்றது? டேய் நான் வேணா போயிட்டு நம்ம ஃபாதர் கிட்ட டகுல் விட்டு ஒரு 5000 ரூபாய் உசார் பண்ணி வந்துட்டா? சரிண்ணே. சரியா, ஓகேவா? நீ என்ன பண்ணு, நம்ம ஏரியால காசு உசார் பண்ண வரேன். ஃபாதர் 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 என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். ஏன்பா, என்னப்பா ஆச்சு? ஃபாதர் நான் தெரியாம உங்களுக்கு கிண்டல் பண்ணிடுறேன் ஃபாதர், என்ன மன்னிச்சிருங்க ஃபாதர். ஏன்பா? ஃபாதர் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் பைக்கில் போகும்போது லாரி வந்து இடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஃபாதர். ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க ஃபாதர். டாக்டர் மருந்து மாத்திரலாம் வாங்க காசு தேவை ஃபாதர், யார்கிட்டயும் கேட்டாலும் தர மாட்டாங்க ஃபாதர். நீங்க கொஞ்சம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர். நான் காசுலாம் தர பழக்கம் இல்லப்பா, நான் வேணா உனக்கு ஜபம் பண்றேன்ப்பா. ஃபாதர் ஃபாதர் நான் குடும்பத்தோட டெய்லியுமே சர்ச்சுக்கு வந்துடும் ஃபாதர், இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க ஃபாதர். என்னப்பா நீ இப்படி கேட்குற? சரி ஒரே நிமிஷம்ப்பா. என்னப்பா இதில் 5000 ரூபாய் இருக்கு, உன் மனைவி பிள்ளைகளுக்கான மாத்திரையெல்லாம் இதில் செலவுலாம் இதை பார்த்துக்கோப்பா. சரிங்க ஃபாதர். ஃபாதர் இதோட நான் குடும்பத்தோட சர்ச்சுக்கு வந்துடும் ஃபாதர். சரிப்பா, நான் ஜபம் பண்ணிக்கிறேன்பா. இதான் நக்களுடைய பவர்ன்றது. 5 நிமிஷத்துல 5000 ரூபாய் ரெடி பண்ண வந்த பாரு, இதான் அண்ணனுடைய பவர். அண்ணே அண்ணே, என்னடா? உங்க பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ வண்டியில போகும்போது லாரி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல படுத்துன்னு இருக்காங்க இப்போ. டேய் உனக்கு தெரியாத இந்த கதை? இப்பதான் நான் அந்த பாஸ்டர் கிட்ட சொல்லி கதை விட்டு சும்மா ஒரு 5000 ரூபாய் வாங்கி வந்தடா போய் சொல்லி. சத்தியமா நான் ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போயிருந்தாங்க. டேய் என்னடா சொல்ற? நான் உண்மையிலே பார்த்தனே. ஐயோ என் பொண்டாட்டி 9 தரா, உனக்கு நான் ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ நான் ஆச்சுன்னு தெரியலையே, நீ இல்லைன்னா நான் எப்படி வாழ்வனே தெரியலையே. ஐயோ உனக்கு நான் ஆச்சுன்னு தெரியலையே. எந்த ஹாஸ்பிட்டல்ரா? பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் தானே. ஏய் வாடா போலாம். ஃபாதர் ஃபாதர் என்னப்பா? ஃபாதர் என்ன மன்னிச்சிடுங்க ஃபாதர். ஏன்பா, என்னப்பா ஆச்சு? நான் தான் உனக்கு காசு கொடுத்தனேப்பா. ஃபாதர் இல்ல ஃபாதர் என்ன மன்னிச்சிடுங்க ஃபாதர். உன் மனைவி பிள்ளைகள்லாம் போய் பார்த்தியா? ஃபாதர் இல்ல ஃபாதர் நான் தப்பு பண்ணிட்டேன் ஃபாதர். நான் போய் சொல்லி உங்ககிட்ட காசு வாங்கி போயிட்டேன் ஃபாதர். என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போய் சொல்லி என் தேவைக்காக, நான் குடிக்கணுன்றதுக்காக, என் சந்தோஷத்துக்காக நான் போய் சொல்லி வாங்கி போயிட்டேன் ஃபாதர். ஆனா நான் போய் சொன்னதே இப்போ உண்மையா ஆயிடுச்சு ஃபாதர். நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடைச்சிச்சு ஃபாதர். எனக்கு என்ன பண்ணதே தெரியல ஃபாதர். அவங்க இப்போ உண்மையாலே ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க ஃபாதர், சீரியஸா இருக்காங்க ஃபாதர். டாக்டர் நீங்க கும்புற கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாரு ஃபாதர். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ஃபாதர். நீங்க தான் ஃபாதர் ஏசு போயிட்டு எப்படின்னா ஜெபிக்கணும் ஃபாதர். என் ஜெபத்தெல்லாம் ஏசு போய் கேட்க மாட்டார் ஃபாதர், ஏன்னா நானே ஒரு பாவி ஃபாதர். எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுங்க ஃபாதர். நான் ஜெபம் பண்றப்பா, ஆனா நான் ஜெபம் பண்றதோட நீ உனக்காக ஜெபம் பண்ணுப்பா. உன் மனைவி பிள்ளைக்காக நீ ஜெபம் பண்ணு. ஏன்னா நீ உன் தப்பை ஒத்துக்கொண்டல, நீ ஆண்டவர்கிட்ட என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்டு நீ ஜெபம் பண்ணனா ஆண்டவர் உன் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றுவாருப்பா. அதனால நீயே ஜெபம் பண்ணுப்பா. சரிங்க ஃபாதர். சரி ஏசப்பா நான் பண்ண தப்பு, நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணதெல்லாம் இப்போ மன்னிச்சிருங்க ஆண்டவர் ஏசப்பா. நான் இனிமே யாரையும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் ஆண்டவர் ஏசப்பா. என் குழந்தைங்க என் ஒய்ஃபை நீங்க தான் ஆண்டவர் ஜீவன் கொடுத்து காப்பாற்றணும். இனிமே நாங்க உங்களுக்கு விசுவாசமா இருப்போம் ஆண்டவர் ஏசப்பா. நீங்க உங்களுக்கு காப்பாத்துங்க. நாங்க இனிமே நான் யாரையும் கிண்டல் பண்றது, தப்பு பண்றது, எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நான் மனம் திரும்பி எப்பொழுதும் உங்களுக்கு என்று வாழ்வேன் ஏசப்பா. நன்றி ஆண்டவர் ஏசப்பா. ஆமே. அண்ணே அண்ணே, என்னடா ஆச்சு? ஒரு குட் நியூஸ்ண்ணே. என்ன? உங்க பொண்டாட்டியும் பிள்ளைங்களும்
லாரி ஆக்சிடென்ட்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொன்னல, ஆ இப்ப அவங்களுக்கு ஒண்ணுல குணமாயிடுச்சான். ஏசப்பா நன்றி ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு சுகத்தை தந்ததுக்கு நன்றி ஆண்டவரே ஏசப்பா. நான் சொன்னேன்லப்பா, நீ ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட கேட்டதுனால உன் மனைவி பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு பாத்தியா. இதுக்காக நீ தினமும் வாரமோ உன் குடும்பத்தோட சபைக்கு வரணும், சரியாப்பா? தினந்தோறும் நான் சபைக்கு வந்துடுறேன் ஃபாதர். சரிப்பா. இனிமே என் பேர் நக்கல் நாகப்பன் இல்லை, வெறும் நாகப்பன், மனம் திரும்பிய நாகப்பன்.